இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் ஒரு மனிதருக்கு வருது அப்படின்னா அவனுக்கு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் உடனே கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம்னா என்ன மாதிரி அறிகுறி? அதுதான் இறைவன் காட்டுற வழி. அந்த வழியை பயன்படுத்துறதும் உன் கையில் இருக்குது. அது யார் யார் எந்தெந்த வழி காட்டணும் அந்த வழியை அங்கே பட்சத்துலேருந்து எல்லாமே பண்ணியிருப்பாங்க, நிற்காது. ஆனால் சடனாக நிற்கும் பாருங்க, டக்குன்னு கல்யாணம் ஒரு 12 வருஷம் 13 வருஷம் 15 வருஷம் கழிச்சு நிற்கும். அப்படி இன்னும் சடனாக ஒரு குழுக்களில் உட்காந்து அடிக்கிற மாதிரி அடிச்சிருவாங்க ஜாக்கிரதை. மர்ஜன் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இந்த அறிகுறிகள் அப்படின்றது நிறைய டாபிக்ல நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன், நீங்களும் சலிக்காம பதில் சொல்லியிருக்கீங்க. இப்போ கேட்க போற அறிகுறி மக்களுக்கு மிக மிக பயனுள்ள அறிகுறிகள் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, ஒரு மனிதரை கோடீஸ்வரனாக்க உதவும் அறிகுறிகள் என்னென்ன? இப்போ கோடீஸ்வரன் ஆகிறதுன்றது சாதாரண விஷயமா போயிடுச்சு. லட்சாதிபதி ஆயிடுறாங்க, டக்குன்னு கோடீஸ்வரன் ஆயிடுறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் ஒரு மனிதருக்கு வருது அப்படின்னா அவனுக்கு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் உடனே கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம்னா என்ன மாதிரி அறிகுறிகள்? இப்போ கோடீஸ்வர யோகம் அப்படி நம்மளுக்கு வரப்போகுது, நம்மளோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துச்சு, இனிமேல் நம்ம நல்லா இருக்கலாம், இனிமேல் நம்ம தான் அப்படின்னும் போது ஃபிக்ஸ் ஆகும்னா அதை அவங்களே உணர்வாங்க. எப்போ உணர்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வெளிநாட்டுக்கு போகணுன்ற முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 3 மாதமாக பண்ணுவாங்க, 6 மாதமாக பண்ணுவாங்க, 1 வருஷம் பண்ணுவாங்க, 3 வருஷமாக கூட பண்ணுவாங்க. விசா கூட வந்துடும், காசும் கட்டியிருப்பாங்க, ஆனால் போக முடியாது. அதுதான் தடை. அப்போது அந்த இடத்துல சடனாக அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நைட்டு தூங்கி காலைச்சி சடனாக ஒரு மெசேஜ் வரும், உனக்கு விசா அப்ரூவல் ஆகிடுச்சு, டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நாளைக்கு நீ ஃபாரின் போகிற அப்படின்னு. அதுதான் அந்த கோடீஸ்வரன யோகம். போனால் கோடி கூட சம்பாதிக்க போகிறது கிடையாது, வரப்போகிறது 1000 லட்சம் தான். ஆனால் அதுதான் அந்த யோகன்றது. போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும். அது கோடியாக சம்பாதிக்கிறதோ இல்லை லட்சமாக சம்பாதிக்கிறதோ இல்லை 1000 சம்பாதிக்கிறதோ இல்லை நீ திரும்பி போன ஜோர்லேயே வர்றதோ அது நீ சாமர்த்தியத்தை. ஆனால் அதுதான் இறைவன் காட்டுற வழி. அந்த வழியை பயன்படுத்துறதும் உன் கையில் இருக்குது. அது யார் யார் எந்தெந்த வழி காட்டணும் அந்த வழியை பயன்படுத்தணும். போனதை விட்டு போன மச்சான் திரும்பி வந்த மாதிரி நீ விட்டுட்டு வந்தேன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் இதுவும் ஒரு யோகம் தான். இதே பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா குழந்தையே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கல்யாணம் 1 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம், 1 வருஷம் கல்யாணம் ஒரு பொண்ணு ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ளே நம்ம ஆளுங்களுக்கு குழந்தை பெற்றுடணும். தமிழ் மக்களுக்கு நான் சொல்ல இந்தியா மக்களுக்கே சொல்கிறேனே, நம்ம ஆளுங்களுக்கு உடனே அது தமிழ்நாட்டில் சுத்தம் 1 வருஷம் ஆச்சாங்க, ஒன்றுமா நிற்கல, ஒன்றும் செக் பண்ணல, தள்ளி போகல, அச்சோ செக் பண்ணுங்க. எப்படி 1 வருஷத்துக்குள்ளே முதல்ல கல்யாணம் பண்ணி அவனே வாழலையா? முதல்ல அவளை புரிஞ்சிக்கல, அவளை புரிஞ்சிக்கல, 2 பேருக்குள்ளே புரிதல் வரல, ஆத்மாத்மாவும் வாழவே இல்லை. அதுக்குள்ளே உங்கள் 2 பேருக்கு இன்னொரு ஜீவனா? நீ தாத்தா பாட்டியாக வர்றதுக்கு அந்த பொண்ணை பாட்டி ஆக்கிடுறீங்களே. ஸோ அந்த உடனே நம்ம ஆளுங்க அப்படி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கூட உங்கள் குழந்தை நின்றுதுன்னா அதுதான் கோடீஸ்வர யோகம். கிடைக்காத ஒன்று எதிர்பார்க்காம நீங்கள் எவ்வளோ கோவிலில் போயிருப்பீங்க, எவ்வளோ பரிகாரம் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ அங்கபட்சம் என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க, அன்னதானத்துலேருந்து அங்கபட்சத்துலேருந்து எல்லாமே பண்ணியிருப்பாங்க, நிற்காது. ஆனால் சடனாக நிற்கும் பாருங்கள், டக்குன்னு கல்யாணம் ஒரு 12 வருஷம் 13 வருஷம் 15 வருஷம் கழிச்சு நிற்கும். அதுதான் கோடீஸ்வர யோகம். அங்கே தான் உனக்கான வாரிசு. இந்த வாரிசை வச்சுட்டு நீ வாழ்க்கையில் வாழ்ந்துக்கும். நீ வாங்கின இந்த 15 வருஷம் பட்ட கஷ்டம், அந்த ஒரு நாள் சந்தோஷம் இருக்குது பாருங்கள், 15 வருஷம் பூ மாதிரி பறந்துடும். இந்த 2 விஷயம். 3வது பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பெண்களுக்கு பெண் குழந்தைங்க பார்த்திங்கன்னா 25 வயசு தாண்டிச்சுனாலே கல்யாணன்ற பேச்ச ஆரம்பிச்சிருவாங்க. 30க்குள்ளே பண்ணிடணும் எல்லோரும், மேக்ஸிமம் தமிழ் ஆளுங்க பண்ணுறது. அதுக்கு மேலே போச்சுன்னா நரக வாழ்க்கை பெண்களுக்கு. 30 வயசு எவனும் காரணம் பண்ணலையா? போகிற வீட்டில் ஃபங்க்ஷன்லேருந்து இலை வீட்டுக்கு போனாலும் சரி, கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாலும் சரி, ஒன்றும் பொண்ணு காரணம் பண்ணலையா? பொண்ணு காரணம் பண்ணலையா? வந்தால் பண்ண மாட்டாங்களையா? என்னது பஸ்ஸாக, டவுன் பஸ்ஸாக வந்துட்டே இருக்கிறதுக்கு வரோன்றது என்ன? மாப்பிள்ளை புரோக்கர் ஃபோட்டோ கொடுக்குறது பேர் வரம் கிடையாது. இறைவனாக பார்த்து கொடுக்கறதுக்கு பேர் தான் வரும். இன்னாருக்கு இன்னார்னு புரோக்கர் ஃபோட்டோ கொடுத்துட்டு பயோடேட்டா கொடுக்குறது பேர் வரம் கிடையாது. இறைவன் கொடுக்கறது தான் வரும். அந்த வரம் உனக்கான இன்னாருக்கு இன்னார்னு அவன் நிச்சயிக்கப்படணும். அதுதான் உன்னை தேடி வரும். நீ தேடி போகிறது வரம் இல்லை, அது நீயா வாங்கின சாபம்.
புரியுதுங்களா? அந்த மாதிரி வெயிட் பண்ணால் தன்னால் வரும். அந்த மாதிரி ஒரு 8 வருஷம் 10 வருஷம் 32 வயசு 35 வயசு பொண்ணுக்கு ஆக போகுது. ஒன்று 40க்கு அப்புறம் குழந்தை தங்காது பெண்களுக்கு. 40க்குள்ளே நிற்க வைக்கணும். 35 வயசு கல்யாணம் ஆகுதுன்னா அதுதான் உனக்கான கோடீஸ்வர யோகம். புரியுதுங்களா? தெளிவாக பாயிண்ட்டு. எதெல்லாம் நீங்கள் பல வருஷமாக நீங்கள் வெயிட் பண்ணி இந்த சமூகத்தில் இந்த சொசைட்டியில் நீங்கள் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டுன்றான அந்த மாதிரி இவ்வளோ பட்டும் எப்போ அந்த இலக்கையை நீங்கள் அடையிறீங்களோ அதுதான் கோடீஸ்வர யோகம். அதே மாதிரி தான் சில பேர் பார்த்திங்கன்னா பரீட்சைக்கு பாஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதி 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 என்ன சொல்லுவாங்க, அது காலேஜில் கூட சில வெயிட் லிஸ்ட்டில் இருந்து 3 வருஷம் 5 வருஷம் படுத்து கூட அந்த டிகிரி வாங்க மாட்டாங்க. அப்படி இருந்தும் சடனாக ஒரு குழுக்களில் உட்காந்து அடிக்கிற மாதிரி அடிச்சிடுவாங்க. ஜாக்பாட்டு பாஸ் பண்ணிவிடுவாங்க, டிகிரி வாங்கிடுவாங்க, ஜாப்பில் உட்காந்துருவாங்க, லைஃப்பில் செட்டில் ஆகிடுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து கோடீஸ்வர யோகம். ஸோ இந்த மாதிரி குழந்தை பிறக்காத விஷயம், கல்யாணம் ஆகிற விஷயம், இந்த குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணாமல் இருக்கிற சடனாக ஏஜ் அட்டன் ஆகிறது விஷயம், புரியுதுங்களா? நம்மளுக்கு ரொம்ப பூர்வீக சொத்து, ரொம்ப பழைய சொத்து இருக்குது, தாத்தா பாட்டி சொத்து விற்கவே முடியாது. 10 வருஷமாக கேஸ் போயிட்டுருக்கு, விற்கவே முடியல. சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்த்து போகிற அன்றைக்கெல்லாம் அந்த விஷயம் நடக்காது. எதிர்பார்க்காத விஷயம் எப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு நடக்குதோமா அதுதாம்மா கோடீஸ்வரன் யோகம். ஒரே வாரத்தில் முடிச்சிட்டேன். எப்படின்னா அனைத்துமே நான் இப்போ சொல்ல வந்த விஷயம் 4 தான் சொல்லியிருக்கேன். நிறைய சொல்லலாம். எதெல்லாம் தற்செயலாக நடக்குதோ அது எல்லாமே இறைவனால் நம்மளுக்கு கொடுத்த ஒரு விஷயமா. எது நம்ம ஏற்றுக்கிறோமோ அது வந்து இறைவன் கொடுத்தது கிடையாது, அவசரப்பட்டு நீ உனக்காக எடுத்துக்கிறது. இப்போ நீங்கள் காத்திருந்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு வரம் வரும், அது எனக்கானது, இறைவன் கொடுத்தது. இப்போ நான் அவசரப்பட்டு ஒரு லவ் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம்னா அது என்னது, அது எனக்கானது கிடையாது. 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் முடிஞ்சிருது. ஆனால் 10 வருஷம் அதை விட பிரிஞ்சிருக்காங்கம்மா. ஏன்னா உங்களுக்கானது நிறைய வீடியோவில் சொல்லுவேன், நீயா வாழு, நீயா இரு, உனக்கானது வந்தே தீருமுன்னுவேன். அது பணமாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வசதியாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், லவ்வராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, உனக்காக இயற்கை மூலிமா வருதோ அதுதான் நிஜம், அதுதான் இங்கே நிலைக்கும். எது நீயா தேடி போறியோ அது எல்லாம் நிஜம் இல்லை, மாயே மாயே மாயே. புரியுதுங்களா? அதுக்காக தான் சொல்ல வர்றது. இது எல்லாமே நம்ம எதிர்பார்க்காம எல்லாருக்குமே என்னென்ன விஷயம் எதிர்பார்க்காத விஷயம் நடக்குதோ அது எல்லாமே கோடீஸ்வர யோகம். இதுதான் அந்த கோடீஸ்வர யோகம். சிறப்பு பாய். கோடீஸ்வர யோகம்னா மக்கள் மனசுல கோடிகள் பணங்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதை உடைத்து பிரேக் பண்ணி கோடீஸ்வர யோகம்ன்றது கல்வி செல்வம், பிள்ளை செல்வம், திருமண யோகம், இப்படி பல விதங்கள்ல இருக்குன்னு இருக்கு. ஆமா, ரொம்ப அழகா நடக்குது எல்லாமே கோடீஸ்வர யோகம் தான்மா. ஏன்னா ஒருத்தன் இன்னும் 20 வருஷம் கஷ்டப்படணும், ஆனால் நம்மளுக்கு நடந்துடும். அப்போ நம்ம யோகாக்காரன் தானே, கோடீஸ்வரன் தானே. நீங்கள் குழந்தை பிறந்துச்சா நீ குழந்தை தானே பிறந்திருக்குன்னு நினைக்காது, அதுவே உனக்கு கோடிக்கு சமம். 100 கோடி வச்சா கூட நீ ஒரு கருவை உருவாக்க முடியாது. எதுனா 2த்துல 1 வேணும், இல்லைனா முடியாது. அந்த மாதிரி உலகத்தில் இருக்கும். ஸோ எதை வச்சும் எதை வாங்க முடியலான்னு நினைக்கிற புத்தி தப்பு. வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கானதை நீங்கள் கரெக்டாக தேடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கானது வந்தே தீரும். ஆனால் எதுவுமே நம்ம ஆளுங்கிட்ட கொஞ்சம் பொறுமை இருக்கணும். நம்ம ஆளுங்க வந்து எமோஷனில் வந்து வேண்டுற தெய்வத்தையே திட்டுற அளவுக்குலாம் இப்போது டென்ஷன் ஆகிடுறாங்க. நான் 1 மாதமாக உன்னை சாமி கும்பிட்றேன், 1 வருஷமாக நான் உன்னை சாமி கும்பிட்றேன், நீ கொடுக்கலையே. அவன் பல வருஷமாக உட்காந்துட்டு இருக்கான் கிடைக்கிறதுக்கு. அதனால் எதெல்லாம் ஒரு மனிதனுக்கு தற்செயலாக நடக்குதோ அது எல்லாமே கோடீஸ்வர யோகம். அதே மாதிரி ஒன்று சொல்கிறேன், இது மக்களுக்கு எல்லோரும் தெரியும், பட் இருந்தாலும் நான் அதை கடைப்பிடிச்சிட்ருக்கேன். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் இழக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்களை விட்டு போகிறாங்களோ, எது உங்கள் லைஃப்பில் உயிர் பிரிது இருக்கட்டும், பிறக்கிறது இருக்கட்டும், வாழ்கிறது இருக்கட்டும், ஆக்சிடென்ட் ஆகட்டும், பொருள் தொலைட்டும், பொருள் வாங்குங்க, இடம் விற்றுருங்க, ரோட்டுக்கு வாங்க, எது நடக்கட்டும் எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கு. ஏன்னா நம்மளை விட்டு ஒரு பொருள் உடையுதுன்னா நீ அடுத்தது அப்டேட் ஆகிறேன்னு அர்த்தம், வேறு பொருள் வாங்க போகிறேன். உங்ககிட்ட இந்த ஒரு சின்ன இடம் நீ விற்றனா அடுத்து அந்த ஒரு வைகாரத்தில் அந்த இதுலேயே நீ இந்த பிடின்னு பிடிச்சி அடுத்த பெரிய இடம் நீ வாங்கிடுவேன். ஒரு வேலையை விட்டு நீ நிற்கிறேன்னா அடுத்தது 2000 சம்பளம் அதிகமான ஒரு வேலை கிடைக்க போகுது. ஆமாவா இல்லையா? ஒரு சிம்பிளாக நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். 10,000 ஃபோன் உடஞ்சிச்சுன்னா அடுத்தது நீ 10,000 வாங்குவியா? வாங்க மாட்டேன். 5,000 கொடுத்தா வாங்குவேன். நீ வாங்கினா கூட கடைக்காரன் மார்க்கெட்டிங் பண்ணி ஒன்று 20,000 ஃபோன் தள்ள கட்டுருவான், இஎம்ஐ வாங்கிட்டு போகணும். அப்போ என்ன ஆகிற, நீ அப்டேட் ஆகிற. ஏன் போனதை நினச்சி யோசிக்கிற? இனிமேல் நடக்கிறத பற்றி யோசி. பள்ளத்தில் விழுந்துட்டா ஏன் எப்படா விழுந்து யோசிக்கக்கூடாது, எப்படா ஏற போகிறோம், அது மட்டும்தான் சிந்திக்கணும். அப்படி சிந்திச்சிங்கன்னா எல்லார் வாழ்க்கையிலும் கோடீஸ்வர யோகம் தான். சிறப்பு. ரொம்ப அழகான தகவலாக கொடுத்ததற்கு நன்றி பாய். நன்றிம்மா.